வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாத். முதலில் தலைப்புச் செய்திகள். இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. தமிழகத்தில் முதல் நாளில் 20 பேர் மனு தாக்கல். நீட் தேர்வு கல்விக் கடன் ரத்து, 7 பேர் விடுதலைக்கு முக்கியத்துவம். திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சிறப்பம்சங்கள். அம்மா தேசிய வறுமை திட்டம் செயல்படுத்தப்படும். அதிமுக தேர்தல் அறிக்கையில் உறுதி. எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. பாரதிய ஜனதா மீது கனிமொழி குற்றச்சாட்டு. மக்களவை இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான மனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ள நிலையில் முதல் நாளன்று சுயேட்சை வேட்பாளர்கள் 20 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். 7 கட்டங்களாக நடைபெறவுள்ள மக்களவை தேர்தலில் இரண்டாவது கட்ட தேர்தல் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 13 மாநிலங்களில் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 மக்களவை தொகுதிகள் மற்றும் 18 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. முதல் நாளான இன்று மக்களவை தேர்தலுக்கு தமிழகம் முழுவதும் 20 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். சட்டப்பேரவை இடைத்தேர்தலை பொறுத்தவரை பெரம்பூர் மற்றும் திருவாரூர் தொகுதிகளில் போட்டியிட தலா ஒருவர் வீதம் சுயேட்சை வேட்பாளர்கள் 2 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். நீட் கல்விக் கடன் ரத்து, 7 பேர் விடுதலை, பழைய ஓய்வூதிய முறை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே மக்களவை தேர்தலையொட்டி திமுகவின் தேர்தல் அறிக்கையை கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். அப்போது தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சிறப்பம்சங்களை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள் அனைத்தும் தமிழிலேயே செயல்படத்தக்க வகையில் இணை ஆட்சி மொழியாக கோ-அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழை அங்கீகரிக்க தேவையான சட்ட திருத்தங்கள் செய்யப்படும். வேளாண் துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். 27 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய வலியுறுத்தும். தென்னிந்திய நதிகளை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவக் கல்லூரிகளில் பட்டம் மற்றும் பட்ட மேற்படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். மக்களவை தேர்தலையொட்டி திமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சிறப்பம்சங்களை காணலாம். தமிழகத்தில் உள்ள மத்திய அரசின் அலுவலகங்கள் அனைத்தும் தமிழிலேயே செயல்படத்தக்க வகையில் இணை ஆட்சி மொழியாக தமிழை அங்கீகரிக்க தேவையான சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். வேளாண் துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். மத்திய அரசின் வருவாயில் 60% மாநில அரசுகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும். மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும். தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஓய்வூதியம் 8000ஆக நிர்ணயிக்கப்படும். பாஜக அரசின் தவறான நடவடிக்கைகள் சரிவை கண்ட இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க சிறப்பு வல்லுநர்கள் கொண்ட பொருளாதார உயர்நிலை குழு அமைக்கப்படும். தனிநபர் வருவாயை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டுவரும் வகையறையில் நிர்ணயிக்கப்பட்ட விலைமுறை மீண்டும் கொண்டுவரப்படும். மானியம் நேரடியாக வங்கியில் செலுத்தும் முறை திரும்ப பெறப்படும். சிலிண்டர் விலை குறைக்கப்படும். மருத்துவக் கல்லூரியில் பட்டம் மற்றும் பட்ட மேற்படிப்பு பயில்வதற்கு அவசியமான நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். மாணவர்கள் பெற்றுள்ள கல்விக் கடன் முழுவதும் ரத்து செய்யப்படும். 10வது படித்திருக்கும் 1 கோடி பேர் சாலை பணியாளர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள். 10வது படித்த 50 லட்சம் கிராம மக்களுக்கு மக்கள் நல பணியாளர்கள் பணி வழங்கப்படும். கிராமத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை குடும்ப பெண்கள் சிறுதொழில் தொடங்க 50,000 ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மதுரை, சேலம், திருச்சி உள்ளிட்ட நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை உருவாக்கப்படும். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிரந்தர வீடு கட்டித்தரப்படும். தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதிகளுக்கு தாமதமில்லாமல் இந்திய குடியுரிமை வழங்கப்படும். சமூக வலைதளங்களில் ஆபாச படங்களை அனுப்புபவர்களை தண்டிக்க தனிச்சட்டம் இயற்றப்படும்.
நியூட்ரினோ ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு தடை விதிக்கப்படும். குறைந்தபட்ச வேலை நாட்களின் எண்ணிக்கை 150ஆக அதிகரிக்கப்படும். மாணவர்களுக்கு ரயிலிலும் இலவச பயணச் சலுகை வழங்கப்படும். சேது சமுத்திர திட்டம் செயல்படுத்தப்படும். தென்னிந்திய நதிகளை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் அருகே 2வது ஏவுதளம் அமைக்கப்படும். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் போன்ற அம்சங்களை திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மக்களவைத் தேர்தலுக்கான தமது 18 நாள் முதற்கட்ட பிரச்சாரத்தை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திருவாரூரில் நாளை தொடங்க உள்ளார். தமிழகத்தில் அடுத்த மாதம் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. அதே நாளில் 18 பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெறுகிறது. இதையடுத்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முதற்கட்ட பிரச்சாரத்தை திருவாரூரில் நாளை தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி நிறைவு செய்கிறார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து 28 மக்களவை தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தரை ஆதரித்து முசிறியில் நாளை மறுநாள் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் பங்கேற்கிறார். தமது பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன் ஸ்டாலின் மெரினாவில் உள்ள கருணாநிதியின் நினைவிடத்திற்கு இன்று காலை சென்று மரியாதை செலுத்தினார். வறுமை ஒழிப்பிற்கு சிறப்பு திட்டம், நீர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மக்களவைத் தேர்தலையொட்டி அதிமுகவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம், எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அம்மா தேசிய வறுமை ஒழிப்பு திட்டம், மாதாந்திர நேரடி உதவித்தொகை ரூபாய் 1500 ரூபாய் வழங்கும் திட்டம். காவேரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை உடனடியாக மேற்கொள்ள மத்திய அரசை வலியுறுத்துவோம். மாணவ மாணவியர்கள் இந்தியாவில் கல்வி பயில்வதற்கு வங்கிகளிலும் பெற்றுள்ள கல்விக் கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தும். மருத்துவம் போன்ற உயர்கல்வியில் சேர நீட் தேர்வில் இருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து வலியுறுத்தும். அம்மா தேசிய வறுமை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இது பற்றிய சிறிய தொகுப்பை காணலாம். நாடு முழுவதும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு எந்த நிபந்தனையும் இன்றி மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கும் அம்மா தேசிய வறுமை திட்டம் செயல்படுத்தப்படும். இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளை தேடித்தர முயற்சி மேற்கொள்ளப்படும். வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நீர்ப்பாசனத்திற்காகவும் குடிநீர் தேவைகளுக்காகவும் தண்ணீர் கொண்டு செல்லும் புதிய நீர் மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையில் பருவ மழை காலங்களில் பெரும் நீரை பயன்படுத்த தடுப்பணை மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம் செயல்படுத்தப்படும். பெட்ரோல், டீசல் விலையை மத்திய அரசே விலை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தப்படும். வேளாண் மற்றும் தொழில்துறையில் பொருளாதார மந்த நிலையினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை குறைப்பதற்கு சிறப்பு திட்டங்களை உருவாக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும். இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உரிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும். மாணவர்களின் கல்விக் கடனை முழுவதுமாக ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்துவோம். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கவும் வலியுறுத்துவோம். தமிழ்நாட்டின் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் முழு அளவில் கோதுமை மற்றும் எண்ணெய் வழங்குவதற்கு மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க மத்திய அரசையும் குடியரசுத் தலைவரையும் வலியுறுத்துவோம் என்பன போன்ற திட்டங்கள் அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. தமிழ் மொழியை அலுவல் மொழியாக்குவது உள்ளிட்ட சிறப்பான திட்டங்கள் அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழகத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், திமுக தேர்தல் அறிக்கையில் முக்கிய அம்சங்கள் எதுவும் இல்லை என்று கூறினார். 7 தமிழர்கள் விடுதலை விவகாரத்தில் அதிமுக அக்கறையுடன் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அதே போல இளைஞர்கள் இருந்த டெக்னிக்கல் ஸ்கில் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே போன்று பல்வேறு விஷயங்கள்லாம் குறிப்பாக எல்லா தரப்பட்ட மக்களும் பாராட்டப்படுகின்ற வகையிலே தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வறுமை கோட்டு கீழ் உள்ள அனைத்து மக்களுக்கும்
மாதம் 1500 ரூபா பெற அதை வந்து மத்திய அரசை சொல்லி தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி சொல்லி தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருந்தது எல்லா தரப்பட்ட மக்களும் மகிழ்ச்சி கொள்ளத்தக்க ஒரு நல்ல ஒரு விஷயமாகும். பாரதிய ஜனதா கட்சியின் உத்தேச வேட்பாளர் பட்டியலுடன் தாம் தில்லி செல்வதாகவும் விரைவில் உறுதியான பட்டியலோடு வருவேன் என்றும் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் திமுக பொய்யான தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி வரும் திட்டங்களை செயல்படுத்த கூறியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக தலைமையில் பாஜக இடம்பெற்றிருக்கின்ற தமிழக கூட்டணியும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அகில இந்திய அளவில் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் தலைமையில் இடம்பெற்றிருக்கின்ற கூட்டணியும் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேட்பாளர் உத்தேச பட்டியலோடு நான் டெல்லி செல்கிறேன். வரும்பொழுது உறுதிப்பட்டியலோடு வருவேன். திமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்து பேசுவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த அருகதையும் கிடையாது என கனிமொழி காட்டமாக கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அறிவித்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்று குறிப்பிட்டார். நாடு முழுவதும் வரலாறு காணாத வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படும் சூழலை பாரதிய ஜனதா ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். கருணாநிதியின் வழியில் ஸ்டாலின் மக்களுக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்றும் கனிமொழி தெரிவித்தார். பிஜேபியோடைய தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட எந்த வாக்குறுதியையுமே இந்த 5 ஆண்டுகளில் பிஜேபி நிறைவேற்றவில்லை. 33% பெண்களுக்கான இடஒதுக்கீட்டிலிருந்து ஆரம்பித்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கொண்டு வந்து இங்கே வங்கிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய கணக்குகளை நான் போடுறேங்கிறது வரைக்கும் எதையுமே அவங்க வந்து இந்த மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியையுமே அவர்கள் நிறைவேற்றியதில்லை. வரலாறு காணாத அளவுக்கு இன்னைக்கு வேலை இல்லாத திண்டாட்டம். அதனால் பிஜேபி வந்து தேர்தல் அறிக்கையை பற்றி அதில் இருக்கக்கூடிய உண்மையை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. ஒட்டப்பிடாரம் தேர்தல் வெற்றியை எதிர்த்து வழக்கு திரும்ப பெற்றதாக டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றதை எதிர்த்து புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தொடர்ந்த வழக்கை திரும்பப் பெற்றுள்ளார். திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் ஆகிய 3 தொகுதிகளில் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை. ஒட்டப்பிடாரம் தொகுதியில் கடந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க கோரி புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனிடையே டாக்டர் கிருஷ்ணசாமி தமது வழக்கை இன்று வாபஸ் பெற்றதை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டது. இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திற்கு உடனடியாக தெரிவிக்குமாறு பதிவுத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. நதிநீர் இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தப்படும் என திருநெல்வேலி மக்களவை தொகுதியின் திமுக வேட்பாளர் ஞானதிரவியம் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட ஞானதிரவியம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதையடுத்து திருநெல்வேலியில் உள்ள தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் நோக்கத்தில் பிரச்சாரம் நடத்தப்போவதாக தெரிவித்தார். 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்த நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்றும் அவர் கூறினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அதிகம் உள்ளது. அதை செயல்படுத்துவதற்கு உறுதி கூறுகிறேன். 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மத்திய அரசிடம் வற்புறுத்தி 150 நாட்களாக ஆக்கி பெற்றுக் கொடுப்பேன். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் தையல் இல்லாத நூன்களை தண்டுவட அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து மருத்துவர்கள் குழு சாதனை படைத்துள்ளது. கிருஷ்ணகிரியை அடுத்த சவுளூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்ன பொண்ணு என்பவர் தீராத கால்வலி, இடுப்பு வலியால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து சின்ன பொண்ணுவை பரிசோதித்த அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் தனசேகரன் அவரது முதுகு தண்டுவடத்தில் ஜவ்வு பகுதி பாதித்து கால்களில் அழுத்தம் உண்டாகி வலி ஏற்பட்டுள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த பெண்ணிற்கு நவீன முறையில் தழும்பு இரத்தப்போக்கு இல்லாமலும் தையல் இல்லாத நுண்துளை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. சின்ன பொண்ணுன்றவங்க தீராத முதுகுவலியினால நமது அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் அட்மிட் ஆனாங்க. புதுவித முறையில் நம்ம இதை அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக மருத்துவ கண்காணிப்பாளர் மற்றும்
இணை இயக்குனர் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவங்களுக்கு நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக அந்த டிஸ்கை போய்ட்டு அப்ரோச் பண்ணிவிட்டு அந்த டிஸ்கை வந்து பிதுங்கி இருக்கிற டிஸ்கெல்லாம் வந்து நீக்கிட்டு அவங்க உடனடியாக இமீடியட்டாக அவங்க நடக்க வச்சுட்டோம். ஏஆர்சி கருத்தரிப்பு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் 18வது கிளை திறப்பு விழா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்றது. தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா என இந்தியாவிலும் இலங்கை, மலேசியா என வெளிநாடுகளிலும் மொத்தம் 17 கிளைகளை கொண்டுள்ள ஏஆர்சி மருத்துவமனையின் 18வது கிளை திறப்பு விழா கோவில்பட்டியில் நடைபெற்றது. இதனை மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் சரவணன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நடுத்தர மக்களும் எல்லா வசதிகளுடன் சிகிச்சை பெற்று பயனடையும் வகையில் புதிய கிளையை துவக்கியுள்ளதாக கூறினார். மகளிர் தினத்தையொட்டி சிகிச்சையில் சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் புதிய கிளையில் 3 நாட்கள் இலவச மருத்துவ ஆலோசனை வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். ஏஆர்சின்றது கடந்த ஒரு 10 வருடத்தில் ஒரு தம்பதிகளுடைய ஒரு பெரிய வரவேற்பு எடுத்திருக்கிறோம். அந்த வரவேற்புன்ற நம்பிக்கையின் காரணமாக நிறைய பேர் ஒரு தொலைந்து ஒரு அதிகமான டிஸ்டன்ஸை கடந்து வராமல் இருக்கிறதுக்கும் எளிமையாக அவங்க இருக்கிற இடத்துலேயே சிகிச்சைகள் எடுக்கிறதுக்கும் நிறைய வசதிகளை அமைச்சு கொடுத்துருக்குறோம். இதை நிறைய தம்பதிகள் பயன்படுத்தியிருக்காங்க. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் நவீன நாடக கலை விழா தொடங்கியுள்ளது. இந்த விழாவை கண்ணதம்பிபிரான் பரம்பரை தெருக்கூத்து மன்ற தலைவர் மற்றும் திரைப்பட கலைஞர் குரு சோமசுந்தரம் ஆகியோர் துவக்கி வைத்தனர். தொடர்ந்து 6 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த நாடக திருவிழாவில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 14 நாடக குழுக்கள் மற்றும் தெருக்கூத்து கலைஞர்கள் பங்கேற்க உள்ளனர். வருங்கால தலைமுறையினருக்கும் நாடக கலை குறித்த முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழாவில் ஏராளமான மாணவர்கள், எழுத்தாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். பள்ளிகளில் ஒரு பாடத்திட்டமாக, அதாவது 6ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும், அல்லது 5ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பிலிருந்து குழந்தைகளுக்கான நாடகங்கள்லாம் இருக்குது, அதுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு பாடத்திட்டமாக வாரம் 2 முறை ஒரு கிளாஸை இந்த அரசாங்கம் நாடகத்தை ஒரு சப்ஜெக்டாக ஸ்கூலில் வைக்கணும் அப்படிங்கிறது நான் வேண்டிக்கிறேன். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் சேலத்தில் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் தொடங்கியதை அடுத்து சேலம் ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 அடுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டு வேட்பாளருடன் 4 பேர் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளான இன்று ஷாஜகான் என்ற சுயேட்சை வேட்பாளர் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கள்ளக்குறிச்சி அருகே அணைக்கரை கோட்டலம் கிராம மக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமத்திற்கு பள்ளி கட்டடம் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தேவையான வசதிகளை செய்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை கோரிக்கை விடுத்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து நிலத்தை மீட்டு பள்ளி கட்டடத்தை விரிவுபடுத்த வலியுறுத்தி மாணவ மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. லாஸ்பேட்டையில் உள்ள செல்வ கணபதி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வள்ளி தேவசேனா பாலசுப்ரமணிய சுவாமி சன்னதி அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை மற்றும் விக்னேஸ்வர பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் 2ஆம் கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டு சுவாமிக்கு தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து யாகசாலை புனித நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோபுரத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் வாலாஜப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவிலில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்தெழுந்தனர். சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 7வது நாளான இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்தெழுந்தனர். உலக டென்னிஸ் தரவரிசை பட்டியல் முதலிடத்தில் நோவக் ஜோகோவிச். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. உலக டென்னிஸ் ஒற்றையர் தரவரிசையில் செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் முதலிடத்தில் உள்ளார். சர்வதேச டென்னிஸ் சங்கம் உலக டென்னிஸ் வீரர் வீராங்கனைகளின் தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஆண்கள் ஒற்றையர் தரவரிசையில் செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் முதலிடத்திலும்,
ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் 2வது இடத்திலும், ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் 3வது இடத்திலும் உள்ளனர். சுவிட்சர்லாந்து வீரர் ரோஜர் ஃபெடரர் 5வது இடத்திலும், இந்தியன்ஸ் லெவல் போட்டியில் 3வது சுற்றுக்குள் நுழைந்த இந்திய வீரர் பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் 84வது இடத்தையும் பிடித்துள்ளார். ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்திய வீரர் லியாண்டர் பயஸ் 94வது இடத்திலும், ரோஹன் போபண்ணா 36வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் முதல் நாளில் மட்டும் 20 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். நீட் தேர்வு, கல்விக் கடன் ரத்து, 7 பேர் விடுதலைக்கு முக்கியத்துவம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. அம்மா தேசிய வறுமை திட்டம் செயல்படுத்தப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் உறுதிபட தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என பாரதிய ஜனதா மீது கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் இரவு 8:30 மணிக்கு வேர்ல்ட் ரவுண்டுக்கு சந்திப்போம்.